Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆபரேட்டட் JCB வந்து எப்படி பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து வேற லெவல்ல ஒர்க் ஆகுது. பாருங்க மண்ணை வந்து நம்ம வந்து அழகா வந்து அள்ளி வந்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொட்டலாம். அப்படியே JCB மாதிரியே தான் வந்து இருக்கும். என்ன ஹேண்ட்ல வந்து ஆபரேட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த JCB எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹேண்ட் ஆபரேட்டட் JCB செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்னைக்கு வந்து மரத்தை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். நீங்க இரும்பு இருந்துச்சுனாலும் இரும்பை யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து PVC பைப் இருந்துச்சுன்னா PVC பைப்பை யூஸ் பண்ணி கூட வந்து பண்ணலாம். மரம்னா ஈஸியாக வந்து ஆணி அந்த அடிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா ஒரு பெரிய மரம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். அது போக வந்து ரீப்பரும் வந்து இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு 3 அடி இல்லாட்டினா ஒரு 5 அடி அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு வந்து செய்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து JCBயில் வந்து முன்னாடி வந்து அல்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த பழைய மினரல் வாட்டர் கேன் இருந்தால் இந்த மாதிரி வந்து வெட்டணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் என்ன பெரிய டப்பா வாளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து வெட்டி அந்த இதை அல்ற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஜாயிண்ட்டுக்குனா வந்து போல்ட்டை வச்சு முறுக்க போகிறோம். போல்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து மூவ்மெண்ட்டுக்காக வந்து இது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக போல்ட் வந்து வச்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மரத்தில் வந்து ஓட்டை வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டை போகிறதுக்கு முன்னாடி சில இதை வந்து கவனிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு கட்டையை வந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் வந்து இருக்கும் JCBயில். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய கட்டையை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து கடைசி தான் நம்ம வந்து வெட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு கட்டை இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து இந்த ரீப்பர் வந்து ஒரு 3 அடி ரீப்பரை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து இதை வந்து இழுக்கும் போல இதை வந்து மேலே வந்து போகும். அதுக்கடுத்து இதை வந்து இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து ஒன்றை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து கீழே இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இங்கனக்குள்ளே வந்து ஓட்டை போட்டு வந்து ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போதைக்கு வெட்டாதீங்க. இங்கே வந்து முன்ன பின்னா வந்து நம்ம வந்து அந்த கேனை வந்து ஃபிட் பண்ணுறது இருக்கும். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து தேவையில்லாத பீஸை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஓட்டை வந்து நான் ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஓட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன். சமமாக இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டை வந்து போட்டாச்சு. ரெண்டு இதுலேயுமே வந்து நான் ஓட்டை வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து போல்ட்டை வச்சு நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போல்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த அளவு தான் ஓட்டை வந்து போட்டிருக்கோம். இப்படி வச்சு அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக மேலே வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி வந்து போய்கிட்டு வர மாதிரி இருக்கணும். நீங்கள் இதுக்கு பெரிய ஸ்க்ரூ கூட இருந்தால் கூட வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இதை வந்து வச்சாச்சு. இன்னொரு கட்டையை வந்து பின்னாடி கூடி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இது தூக்கம் போல் வந்து வெயிட்டு வந்து ஒரு சைடாகவே இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இதை வந்து கட்டையை வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு கட்டை வந்து கீழே இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூவை இந்த மாதிரி கூட எப்படினாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து போல்ட்டு வந்து போட்டு முறுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அமைப்பாக தான் இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து 2 இது கைப்பிடி மாதிரி இருக்கும். இங்கே வந்து கைப்பிடி வந்து ஒன்று ரெடி பண்ணுவோம் ஹேண்டு. அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இது கொட்டுறதுக்கு இந்த மாதிரி கொட்டிடலாம். அதுக்கடுத்து அள்ளுறோம் அப்படின்னா அப்படி வச்சுட்டு கீழே உள்ளதை இழுத்தோம் அப்படின்னா அப்படி அள்ளிடும். அதுக்கடுத்து எங்கிட்ட அது போய் கொட்டுறதுக்கு இப்படி வச்சோம் அப்படின்னா கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த 2 இதை மூவ் பண்ணுறது மூலமாக பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹேண்டு மாதிரி கீழே வந்து அந்த இது வந்து மூவ்மெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அள்ளுறதுக்கு அதுக்கடுத்து போய் இப்படி தட்டுறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும். அதுக்கடுத்து இதை வந்து கைட்டை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டோம். இதை கைப்பிடி மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அப்போனா தான் வந்து இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு இப்படி வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து நம்ம வந்து கைப்பிடிக்கு வந்து அது வந்து ஒரு கட்டையை வச்சு இங்கே வந்து அரையணும். அரைஞ்சதுக்கடுத்து இங்கே வந்து அந்த அள்ளுற மாதிரி அமைப்பை வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பிடிமானத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கையை வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக 2 கட்டைகளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டைகளை அந்த மாதிரி வச்சு இங்கே வந்து ஆணி தான் வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம். 2 இதுலேயும் வந்து ஆணி வந்து அடிக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த கைப்பிடிக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு ஹேண்டில் வந்து வச்சுட்டு இங்கே வந்து நான் ஆணி வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சேர்த்தாப்பில் வந்து அடிச்சு விட்ருங்க. அதில் என்ன ஸ்க்ரூ இருந்தால் கூட வந்து முறுக்கி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஆணி வந்து நம்ம அடிக்கலை, போல்ட் வந்து போட்டு வந்து முறுக்கி விட்ருக்கோம். ஆணி அடித்தோம் அப்படின்னா அந்த பலகை வந்து உடையுது. ஸோ அதனால தான் வந்து நல்லா போல்ட்டு வந்து போட்டு நல்லா வந்து முறுக்கி விட்டாச்சு. சரி ஓகே, இதில் வந்து கைப்பிடி வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. அது போக மேலே ஏற்றுறதுக்கு இந்த கைப்பிடியை வந்து மேலே வந்து ஒசத்தியை வந்து ஏற்றணும் அப்படின்னா இந்த கைப்பிடியை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். சரி ஓகே, இப்போ வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து அள்ளுறதுக்குன்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் வைக்கணும். அதுக்கடுத்து இதை வந்து மேலே தூக்கிக்கலாம். தூக்கிட்டு இது இன்னும் மேலே தூக்கணும்னா இங்கே வந்து பிடிக்கணும். அதுக்கடுத்து ஜஸ்ட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இதை வந்து தட்டுறோம் அப்படின்னா இப்படி வந்து வச்சிங்க அப்படின்னா தட்டிடும். பார்த்தீங்களா? அப்படியே இன்னொருக்க கொண்டு வந்துட்டு அப்படியே அள்ளுறோம் அப்படின்னா இதை விட்டுட்டு நல்லா அள்ளிடலாம். அள்ளிட்டு அப்படியே கொண்டு போய் இன்னொரு இடத்துல தட்டுறோம் அப்படின்னா அப்படி வச்சு விட்டோம் அப்படின்னா தட்டிடும்.
பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஹேண்ட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து இது வந்து ஹேண்ட் வந்து இது வந்து தூக்குறதுக்கு ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே மட்டும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சி வந்து மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஜேசிபி ஹேண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த அல்றோம் பார்த்திங்களா, அந்த அல்றதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக அதையும் கட் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சமப்படுத்துறது அல்றது அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பிவிசி கேன் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி ஃபிஷ் டேங்க் வந்து பண்ணது அது இத்து போயிடுச்சு மேலே வச்சனால. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்ட போகிறோம். அதாவது ஜஸ்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து முக்கோண சேஃப்க்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சு வெட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து வெட்டுறதுக்கு நார்மலாக வந்து ஆக்ஸா பிளேடு யூஸ் பண்ணாலே போதும், வெட்டிடலாம். இதை வந்து நான் கரெக்டாக வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பா வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டாச்சு. முன்னாடி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சாச்சு. இப்படி தான் வந்து நம்ம அல்ற மாதிரி வந்து ரெடி பண்ணணும். அந்த ஜேசிபிக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படி வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி. சரி ஓகே, இதை வந்து இந்த மாதிரி வாக்கில் வைக்கணும். அதாவது நம்ம அந்த கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையில் வந்து நான் சின்ன சின்ன ஓட்டை இதில் வந்து போட்டேன். ஸ்க்ரூ வச்சு தான் வந்து முறுக்கி விட போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ வச்சு நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படி மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஜேசிபிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படியே மண்ணை வந்து வச்சு இதை வந்து இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அள்ளிடும். அதுக்கடுத்து இதையும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அள்ளின மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா அள்ளி இருக்கும். அப்படியே ஏதாவது ஒரு லொக்கேஷனில் போய் எங்கே தட்டணுமோ அப்படியே வச்சிங்க அப்படின்னா அப்படி தட்டிடும். ஹைட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே தூக்கிட்டு வந்து எந்த இடத்துல வந்து மண் அள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே வந்து இன்னொருக்கு அப்படி வச்சு அள்ளிட்டு அதுக்கடுத்து அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து அப்படியே வந்து நிறைய அழகாக தட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஜேசிபிங்க. ஸோ இதை வந்து பண்ணும் போல் நம்மளுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும். அப்படியே வந்து அழகாக வந்து இப்படி அள்ளுறது, எடுத்து போடுறது. அதுக்கடுத்து முன்னாடி வந்து அதாவது இதை வந்து அள்ளி இந்த மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னா இதை முன்னாடி வந்து வைக்கணும். வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி போயிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மெத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இதை வந்து வச்சு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த மெத்துற மாதிரி வந்து மெத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேசிபி வந்து நல்லா கலர் கொடுத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தான் மண் அள்ளி வந்து செக் பண்ண போகிறோம். அதுபோக தண்ணியுமே இதை வந்து அழகாக வந்து அள்ளி வந்து இன்னொரு இடத்துல வந்து கொட்டலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. சரி ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம இதை வந்து அள்ள போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஜேசிபி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இன்னொன்று இங்கே கீழே வந்து பேரிங் வந்து செட் பண்ணி சுற்றுற மாதிரி செய்யலாம். ஆனால் நம்ம மண்ணில் அள்ளுறதுனால பிரச்சனை இருக்காது, அப்படியே வந்து சுற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பேரிங் வந்து கீழே வந்து வச்சு செய்யலை. சப்போஸ் வந்து நீங்கள் சுற்றுற மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், தூக்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து மண்ணை வந்து கொத்தணும். இப்படி வந்து வச்சு கொத்தி அள்ளுறது. இப்போ பாருங்கள், மண்ணை வந்து எல்லாத்தையும் இது பண்ணுது பார்த்தீங்களா, வாருது. ஸோ இந்த மாதிரி வந்து சமப்படுத்துறது இது. இப்போ வந்து மண் வந்து இந்த மாதிரி வந்து அள்ளிடும். இப்போ அதிகமான மண் உள்ள ஏரியாவுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா நல்லா அள்ளும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து மண்ணை வந்து பாருங்கள் அள்ளிருச்சு. அள்ளின மண்ணை வந்து இன்னொரு இடத்துல கொட்டணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்படியே சுற்றணுங்க. சுற்றிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொட்ட போகிறோம். செமையாக இருக்குல்ல, அழகாக அள்ளி கொட்டுது. இது வந்து மண் வந்து கொஞ்சம் இந்த மண், இது களிமண் மாதிரி உள்ள டைப்பு. ஸோ அதனால் ரொம்ப அள்ள மாட்டேங்குது. வாரி விடலாம் நல்லா. நல்லா அள்ளிருச்சு. இப்போ வந்து தட்டலாம். இன்னொரு இடத்துல போய் செமையாக இருக்குங்க. ஜேசிபி சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அப்படியே வந்து மண்ணை வந்து இப்போ வந்து மெத்த போகிறோம். இப்படி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, சூப்பராக வருது. நல்லா பவராக தான் இருக்குது. அப்படியே மெத்தி விட்றேன் இப்போ சும்மா அந்த மாதிரி. இப்போ அள்ளணும்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அள்ளணும். அப்படி வச்சோம் அப்படின்னா அள்ளிடும். அள்ளிட்டு இப்படி கொண்டு போகலாம். எங்கேயாவது இப்போ இந்த இடத்துல தானே வச்சோம் அப்படியாச்சு.
சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் மணல் மாதிரி டைப் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அள்ளுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால் நல்லா ப்ரெஷர் பண்ணி வந்து அள்ளும். ஸோ அதனால் வந்து அதுவாக பள்ளத்தை இது பண்ணிடும். இது வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஹேண்டில் தான் நான் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் மண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இது வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, மணலை வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொத்தி விட்டுக்கிறேன். கொத்தி விட்டதுக்கு அடுத்து அள்ளி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மணலை வந்து கொத்தி விட்டுருக்கோம். இப்போ வந்து அள்ள வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஜேசிபியை வந்து மேலே தூக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து வந்து அள்ளலாம். பாருங்கங்க, சூப்பராக அள்ளிருச்சு. ஒரு பெரிய கட்டியே வந்து எடுத்துருச்சு. அப்படியே வந்து தூக்கலாம். தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அப்படியே வந்து தட்டிடலாம். செமையாக இருக்குல்ல. இந்த மண்ணை கூட வந்து இன்னொருக்கு வந்து அள்ளணும்னு நினச்சோம் அப்படின்னா அள்ளிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இன்னொருக்கு இங்கே வந்து அகைன் வந்து மணலை நல்லா வாரி விடலாம். சரி ஓகே. ஆனால் ஹேண்டில் வந்து பண்ண இப்போ தாங்க கற்றுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதாக தான் இருக்குது. சரி ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். இப்போ தாங்க அல்ல கொஞ்சம் கொஞ்சம் வருது. பாருங்க, அப்படியே திருப்பி செம போட்டாச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும், பண்ணலாம். இது ப்ராஜெக்டாக வந்து பண்ணலாம். இது வந்து ஜேசிபி வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஹைட்ராலிக் ப்ரெஷரை வச்சு நம்மளுக்கு அதை தள்ளி விடுவாங்க. இது வந்து ஹேண்டை வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். இதுவுமே எனக்கு ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹேண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஜேசிபிங்க நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கையிலே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன மண்ணெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அல்றி வந்து அங்கிட்டு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹேண்டில் தானே ஆப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி தூக்குறதுக்கு இதுக்கு. அது போக வந்து எந்த டைரெக்ஷனாலும் நம்ம வந்து சுற்றிக்கலாம். சூப்பராக வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் சயின்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எப்படி வந்து ஜேசிபி வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாம். ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டரில் வந்து இது வந்து ஒரு புதுவித ஃபீல் வந்து இருக்குது. நல்லா இருக்குங்க. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இதை வந்து மண்ணள்ளி தட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று தான் எடுத்து அங்கிட்டு வந்து போடுறதா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-6 லைக்ஸ் வந்து தாங்க. அது போக வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.